தேவன் ஆளுகை செய்கிற ரட்சிக்கப்பட்ட கர்த்தரால் மீட்கப்பட்ட தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுத்திருக்கிற மகிமை, மகத்துவம் இவைகளை நாம் அனுபவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய மகிமை நமக்கு உண்டு, கர்த்தருடைய வல்லமை நமக்கு உண்டு, கர்த்தருடைய மகத்துவம் நமக்கு உண்டு. கர்த்தர் ஆளுகை செய்கிற வீடு தேவனுடைய மகிழ்ச்சியினால் நிரப்பப்பட்டிருக்கும், தேவனுடைய சந்தோஷத்தினால் நிரப்பப்பட்டிருக்கும். அதுதான் 10வது வசனத்தில் பார்க்கிறோம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் இது இப்போ நமக்கு இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில இவைகள் காணப்பட வேண்டும். நம்ம சந்தோஷத்தோடு இருக்கிறோமா? ரட்சிப்பின் சந்தோஷம் நம்முடைய வீடுகளில் இருக்கிறதா? இன்னைக்கு அநேக ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லுகிறார்கள், சபைக்கு வருகிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இது ஒன்றும் அங்கே இல்லை. அநேக வீடுகளில் சண்டைகள். அநேகர் சொல்லுகிறாங்க, கெட்ட வார்த்தை பேசுறாங்கன்றாங்க, பச்சை பச்சையா கெட்ட வார்த்தை பேசுறாங்க, வீட்டுக்குள்ளே அடிச்சுக்கிடுறாங்க. சமீபத்தில் எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணார், அவரும் பண்ணார், அவர் மனைவியும் ஃபோன் பண்ணாங்க. பாஸ்டர், உங்கள் மண்டலத்தில் இருக்கிற எங்கள் சொந்தக்காரரு பாஸ்டர் அம்மா என் வீட்டு முன்னாடி வந்து அவர் ஃபோன்லேயே அந்த கெட்ட வார்த்தையெல்லாம் பேசி வேற காட்டினார். பாஸ்டர் அம்மா என் வீட்டு முன்னாடி வந்து கெட்ட வார்த்தையாக பேசி திட்டிட்டு போயிருக்கிறா. அவளை நான் பாஸ்டர் அம்மான்னு கூட சொல்ல மாட்டேன், சொந்தக்காரி தான். இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் விசுவாசிகளும் கூட வீட்டுக்குள்ளே சண்டைகள், விட்டு கொடுக்கறதில்ல, விட்டு கொடுத்து போகிறதில்ல, அடிதடி சண்டை. ஒரு காரியத்தை செய்தால் யோசித்து செய்கிறதில்ல, செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது, கொடுத்துட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது. எதுவானாலும் நல்லா யோசித்து நிதானமாக பொறுமையாக நம்ம செயல்படணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் சாட்சியை காத்துக்கொள்ளணும். சாட்சி ரொம்ப முக்கியம். வாரம் புதிய ஆத்துமாக்கள் கையை தூக்கன்னு சொல்கிறோம். சபையில் புதிய ஆத்துமாக்கள் போன வாரத்தில் கேட்கும்போதும் யாரும் புதுசாக கையை தூக்கலை. இந்த வாரம் கேட்கும்போதும் புதுசாக யாரும் கையை தூக்கலை. நான் அடுத்தாக கேட்குறேன், நமக்கு எதுக்கு வேற இன்னொரு இடம் எதுக்கு? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், முன்னாடி கட்டடம் கட்டணும், மேலே சீட்டு போடணும், அதெல்லாம் செய்யணும். இந்த இடத்த ஒட்டியே நமக்கு பக்கத்தில் இடம் இருந்தால் கிடைச்சா பார்க்கணுமே வெளியே. நம்ம இதை விட்டுட்டு இன்னொரு இடத்துல இடம் தேவைதான், பார்க்க வேண்டியதான். ஆண்டவர் அது நீங்கள் பார்க்குறதல்ல. நெருக்கடி வரும்போது, தேவை வரும்போது கர்த்தரே தருவார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. சபைக்கு உள்ளதான பணங்கள், நீங்கள் கட்டடத்துக்காக லேண்டு வாங்குவதற்காக கொடுக்கப்பட்ட பணங்கள் எல்லாம் பத்திரமா இருக்குது. அவர் தான் பேங்க் மேனேஜர். எங்கே இருக்காரா அவர்? பேங்க் மேனேஜர். அவர் கேராப்பில் தான், அவர் இதில் தான் போட்டு வச்சுருக்குறோம். 2 பேங்கில் போட்டு வச்சுருக்குறோம். எல்லாம் பத்திரமா இருக்குது. யாரும் எங்கேயும் போக மாட்டாங்க, யாரும் தூக்கிட்டு போயிட மாட்டாங்க, எல்லாம் பத்திரமா இருக்குது. ஆனாலும் நமக்கு போதாது, தேவைகள் போதாது. நம்ம 1 கோடிக்கு லேண்டு வாங்கணும்னு நினச்சா 2 கோடி லேண்டு சொல்கிறாங்க. 2 கோடிக்கு போகும்போது 4 கோடி சொல்லுவாங்க. ஏன் ஆண்டவர் இப்படி வச்சிருக்காருன்னு சொல்ல முடியாது. ஆனால் இங்கே நமக்கு இடம் நெருக்கடி அல்ல, இடம் நெருக்கடியாக இல்லை. நம்ம எல்லாம் நல்ல வசதியாக ஃப்ரீயாக உட்காந்து தான் நல்லா ஆராதிக்கிறோம். இன்னும் 100 பேரை கூட உள்ளே உட்கார வைக்கலாம், இன்னும் ஒரு 2 ஆராதனை கூட நடத்தலாம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் நெருக்கடிகள் வரும்போது கர்த்தர் நிச்சயம் நமக்கு விசாலமான வழியை கர்த்தர் உண்டாக்குவார். கை வைத்தோர் அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதனால அதுக்கான வழியை கர்த்தர் தருவார். நீங்கள் அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம், ஆண்டவர் செய்வார். நம்முடைய குடும்பத்தில் சமாதானம் இருக்குதா? நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்ட மகிழ்ச்சி இருக்குதா? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். சபைக்கு வரும்போது சந்தோஷத்தோடு வருவார்கள், மகிழ்ச்சியோடு வருவார்கள். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வாருங்கள் என்று சொன்னபோது மகிழ்ச்சியாய் இருந்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். சரியான ரட்சிப்பு இங்கே நமக்குள்ள இருக்குதா? இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குள்ளேயும் சரியான ரட்சிப்பு இருக்குதா? பாவத்தை விட்டுருக்கிறோமா?
பரிசுத்த வாழ்க்கையில வாழ்ந்திருக்கிறோமா? ஆவியின் கனி நம்மகிட்ட இருக்குதா? குணங்கள் மாறி இருக்குதா? அல்லேலூயா. நாங்கள் இப்போ அந்த ரெப்ளிகேஷன் கிளாஸில் இதை தான் படிச்சுட்டு வரோம், இதுதான் சொல்லி கொடுக்குறோம். முதல் சபைக்குள்ளே ஆண்டவரை தேடி வரும்போது நமக்குள்ளே முதல் படியே நமக்குள்ளே இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வந்திருக்கணும். நமக்குள்ளே விசுவாசம் வந்திருக்கணும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது, ஆமாம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. முதலாவது ஆண்டவர் மேலே நமக்கு ஒரு ஆழமான விசுவாசம் வரணும். நான் யார் மேலேயும் விசுவாசம் வச்சு கடவுளை தேடி வரல, நான் இயேசுவை நம்பி வந்திருக்கிறேன். இங்கே இருக்கிற யார் மனுஷனை நம்பியோ பாஸ்டரை நம்பியோ யார் கூப்பிட்டு நம்ம யாரும் வரல. இயேசுவை நம்பி விசுவாசத்தில் முதல் படியில் வைத்திருக்கிறோம். முதல் படியில் அடி எடுத்து வைத்திருக்கிறோம். அதில் அடுத்ததாக ரெண்டாவது விசுவாசி. அவங்களுக்கு பேர் தான் விசுவாசி. விசுவாசம் வந்த பிறகு விசுவாசி. ரெண்டாவது படியில் கடந்து வரணும் சீஷர்கள். நாம் இயேசுவை பின்பற்றும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவன் என்னை பின்பற்றி வர வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். குருவை பின்பற்றி வர வேண்டும். நமக்கு இங்கே ஒரே ஒரு ரோல் மாடல், இயேசு தான் நம்முடைய குரு. எந்த மனுஷனையும் பின்பற்றக்கூடாது. அவரை பின்பற்றேன், இவரை பின்பற்றேன், அவரை பார்க்குறேன், இவரை பார்க்குறேன், அவரை மாதிரி நடக்கிறேன், இவரை மாதிரி நடக்கிறேன்னு மனிதனை பின்பற்றக்கூடாது. நம்ம பின்பற்ற வேண்டிய ஒரே ஒரு மாதிரி இயேசு தான். கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம ஞானஸ்தானம் எடுக்க முன்னாடியே நம்ம செஞ்சிருக்க வேண்டியது. ஞானஸ்தானம் எடுக்க முன்னாடியே செய்யணும். நான் இயேசுவை பின்பற்றி வருகிறேன். அப்படி இயேசுவை பின்பற்றி வரும்போது நமக்குள்ளே காணப்பட வேண்டிய அடுத்த சுபாவம் நற்குணங்கள். நற்குணங்கள், என்னுடைய குணங்கள் நல்ல குணங்களாக மாறியிருக்க வேண்டும், நற்குணங்களாக மாறியிருக்க வேண்டும். அதுக்கெல்லாம் வேத அடிப்படையோடு தான் வச்சிருக்கிறோம். ஏன்னா எடுத்து பாருங்க, 2 பேதுரு 1வது அதிகாரம், 2 பேதுரு 1வது அதிகாரம், இந்த வசனத்தை வாசிங்களேன். இப்படி இருக்க, இதில் இந்த 3வதுல இருந்தா 5வது வசனத்திலிருந்து பாருங்க. இப்படி இருக்க அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய், நல்லா கவனிங்க, உங்கள் விசுவாசத்தோட தைரியம். முதலாவது விசுவாசம். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் ஞானத்தையும், ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும் பொறுமையையும் பக்தியையும் சகோதர சிநேகம் அன்பையும் கூட்டி வழங்குங்கள். 8 கேரக்டர் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது ஆரம்பிக்கிறது என்னது? அதில் விசுவாசம். முதலாவது விசுவாசம். ரட்சிக்கப்படுவதற்கு அடிப்படை விசுவாசம். விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். நாம் விசுவாசத்தினாலே கிருபையை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கிருபையும் விசுவாசமும் இணைந்து தான் நம்ம ரட்சிக்கப்பட்டதற்கு அதிகமாக கிரியை செய்திருக்கிறது. கிருபை, நாம் ரட்சிக்கப்பட்டது தேவனுடைய கிருபை. ஆனால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். அதான் முதல் படி. ரெண்டாவது, நம்ம சீஷர்களாக வளரும்போது நமக்குள்ளே நல்ல தெய்வீக குணங்கள், கேரக்டர், பொறுமை, ஞானம், அன்பு, இச்சையடக்கம், சாந்தம், இப்படிப்பட்ட சுபாவங்களிலே நம்ம வளருகிறோம் சீஷர்கள். இதெல்லாம் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நமக்குள்ள வரணும். வந்தவர் தான் ஞானஸ்தானம். ரட்சிக்கப்பட்ட பிறகு மாறுறதா, ரட்சிக்கப்படும் முன்னாடி மாறுறதா? நீங்கள் தான் சொல்லுங்களேன். சபை முடிவு பண்ணும். ஐயா, ரட்சிக்கப்பட்டவர் தான் மாற முடியும், அதுக்கு முன்னாடிலாம் மாற முடியாது அப்படியா? இல்லை ரட்சிக்கப்பட்ட முன்னாடியே மாறணுமா? எப்போ மாறணும்? ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி மாறி இருக்கணுமா, எடுத்த பிறகு மாறணுமா? ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு பிறகுதான் மாற முடியும் அப்படிங்கிறவங்க கை தூக்குங்க. ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி மாறணும், மாறி இருக்கணும் அப்படிங்கிறவங்க கை தூக்குங்க. அதில் தலைக்கு மேலே தூக்கி காட்டுங்க. ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் மாறி இருக்கணும், குணங்கள்லாம் வந்திருக்கணும், சுபாவங்கள்லாம் வந்திருக்கணும். நீங்கள் எல்லாரும் கை தூக்கிறீங்க. நீங்கள் தான் முடிவு பண்ணியிருக்கீங்க. ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே என் சுபாவெல்லாம் என்ன செஞ்சுருக்கணும்? மாறி இருக்கணும். ஞானஸ்தானம் எடுத்தவங்களாம் கை தூக்குங்க, கை தூக்குங்க. இப்போ நீங்களே உங்களை கேட்டுக்கிடுங்க, நீங்களே உங்களை பார்த்து கேட்டுக்கிடுங்க. உங்கள் பேரை சொல்லி கேட்டு பாருங்க. பக்கத்தில் இருக்கிறவங்கள கேட்க வேண்டாம், நீங்கள் உங்களையே கேளுங்க. மாறி இருக்குதா? மாறி இருக்குதா? சுந்தர் சிங்கே, உன் சுபாவம் மாறி இருக்குதா அப்படின்னு நானே என்னை பார்த்து கேட்டுக்கிட்டேன். கேளுங்க, கேட்டு பாருங்க. என் சுபாவம் மாறி இருக்கிறதா? என் குணம் மாறி இருக்கிறதா? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி சந்தோஷத்தோட ஆராதனைக்கு வந்தவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
சந்தோஷத்தோட, விருப்பத்தோட, மகிழ்ச்சியோட. மகிழ்ச்சி ஓடுறதுக்கு இல்லை, மகிழ்ச்சி ஓட அப்படி இல்லை, மகிழ்ச்சியோட. மகிழ்ச்சி ஓட அல்ல, ரெண்டுக்கு வார்த்தையில் வித்தியாசம் இருக்குது. அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிக்க, மகிழ்ச்சி ஓட கர்த்தருக்கு ஆராதனை. இங்க வந்தோடனே மகிழ்ச்சி எல்லாம் போகணும் அப்படி வரல. நான் என்னுடைய வீட்டில் என்னுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கி இருக்கணும், மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும், ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதியில வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். இந்த 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 மேன்மையான உலக மக்களுக்கு கிடைக்காத மாபெரும் சிலாக்கியம். ஏசாயா 35 சொல்லப்பட்ட காரியங்கள் ரட்சிக்கப்படாத மனிதனுடைய வாழ்க்கையில இல்லவே இல்லை. ஆண்டவர் கிருபையாக நமக்கு கொடுத்திருக்கிறார். கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவர் கிருபையா. எனக்குள்ள அந்த சந்தோஷம், வாலிபர்களுக்குள்ள அந்த மகிழ்ச்சி இருக்குதா? அந்த சந்தோஷம் இருக்குதா? மீட்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், அவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறதே உள்ளான ஒரு மாற்றம், உள்ளான ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. இந்த அதிகாரத்திலே 3 பகுதிகள் அடங்கி இருக்கிறது. நம்ம ரட்சிக்கப்படுகிறதுனாலே உலகத்திற்கும் ஆசீர்வாதம், இயற்கைக்கும் ஆசீர்வாதம் என்று வேதம் அழகாக நமக்கு நினைப்பூட்டுகிறது. முதல் 2 வசனங்களை வாசிப்போம். வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். கர்த்தருடைய மகிமையை தேவ ஜனங்கள் காண்பார்கள். தேசம் கர்த்தருடைய மகிமையை காணும். நம்முடைய இயற்கை, நம்மை சுற்றிலும் இருக்கிற, நாம் கால் வைக்கிற, நாம் அனுபவிக்கிற நம்முடைய இயற்கை, வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழும். அல்லேலூயா. வறட்சி இருக்காது. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே வறட்சி இருக்காது. கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். அல்லேலூயா. நம்முடைய குடும்பத்திலே ஒரு செழிப்பு காணப்படும், ஒரு பசுமை காணப்படும். வறட்சி என்பது இல்லை. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களுக்குள்ளே இந்த இயற்கையின் ஆசீர்வாதங்கள் காணப்படும். நம்முடைய எல்லைகளிலே வறட்சி இருக்காது. நம்மை சுற்றி வறட்சி இருக்கும், நம்ம இடத்துல இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. சில இடத்துல பார்த்தீங்கன்னா சுற்றி மழை பெய்யாது, ஒரு இடத்துல மட்டும் பெஞ்சிருக்கும். அந்த மாதிரி தேவன் கொடுக்கிற மகிமை, தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மை சுற்றி இருக்காது. அந்த மகிமை சுற்றி இருக்காது. நம்ம எல்லையை சுற்றி மகிமை இல்லை, நம்முடைய எல்லையை சுற்றி அவருடைய மகத்துவம் இல்லை. ஆனால் நம்முடைய எல்லைகளிலே அவைகள் காணப்படுகிறது. ஏனென்றால் நாம் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். கர்த்தரால் மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய அவருடைய எல்லைகளை சுற்றிலும் அது ஆசீர்வாதமாய் செழிப்பாய் காணப்படும். உலக மக்களைப் போல நாம் காணப்படுவதில்லை. நாம் விசேஷமானவர்கள், நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். கர்த்தர் சீயோனிலிருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை கனம் பண்ணுவார். கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார். நம்மை சுற்றி வறட்சி இருந்தாலும், நம்மிடத்திலே வறட்சி இருக்காது. நமக்குள்ளே வறட்சி இருக்காது. நமக்குள்ளே செழிப்பு இருக்கும். அது பூக்கும். அல்லேலூயா. அது என்ன செய்யுமா? அது எப்படி இருக்குமா? பூக்கும். அல்லேலூயா. புஷ்பத்தை போல செழிக்கும். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபனோனின் மகிமையும் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. நம்மை சுற்றி இருக்கிற அந்த அலங்காரம் பாருங்க. நம்மிடத்தில் இருக்கிற அலங்காரம், நம்மிடத்தில் இருக்கிற அந்த மகிமை, அந்த தேவ பிரசன்னம், அந்த கர்த்தருடைய அந்த உன்னத அந்த மகத்துவம், தேவனுடைய மகத்துவம் பக்கத்து வீட்டில் இருக்காது. ரட்சிக்கப்படாத உங்களை சுற்றி இருக்கிற ஒரு வீட்டில் இருக்காது. உங்க வீட்டில் தேவனுடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை. எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை சொல்லுங்க. இந்த வசனத்தை வாசிங்க. அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். தேவனுடைய மகிமை உங்க வீட்டில் இருக்குதா? உங்க எல்லைக்குள்ள இருக்குதா? உங்க எல்லைக்குள்ள இருக்குதா? அல்லேலூயா, ஆமென். உங்க வயல் நிலங்கள்ல கூட இருக்கும்.
அது பூக்கும், அது செழிக்கும், அது ஆசீர்வதிக்கப்படும். ஆமென், ஆமென். நம்மை சுற்றி நாம் இருக்கிற இடத்துல, நாம் கால் வைத்த இடம், நாம் கால் மிதிக்கிற பூமி கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார், தேவன் நம்மை கனம் பண்ணுவார். இது கர்த்தருடைய வாக்கு தத்தம். கர்த்தருடைய மகிமையையும் தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். அதை பார்க்கிறோமா? கர்த்தருடைய மகிமையை பார்க்கோமா? வேதம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் கடைசி பகுதியிலே, நாம் கர்த்தருடைய மகிமையை கண்ணார கண்டு, இந்த வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் கடைசி. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, ஆவியாயிருக்கிற கர்த்தராலே சாயலாகத்தானே மகிமையின் மேல், இது இருக்கணுங்க, மகிமையின் மேல் மகிமை. இது இருந்தா சண்டை வராது. அல்லேலூயா. இது வந்தா குழப்பம் வராது, இது வந்தா பிரச்சனை வராது. கர்த்தருடைய மகிமை இருக்கும். இது இருந்தா என் வீடுல, குடும்பத்துக்குள்ள அடிதடி வராது, சண்டை வராது, பிரச்சனை வராது. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆவியாயிருக்கிற சாயலாகத்தானே மகிமையின் மேல், சொல்லுங்க, மகிமையின் மேல் மகிமை. கையை போய் சொல்லுங்க, ஏன் மேல மகிமையின் மேல மகிமை. கெட்ட வார்த்தைக்கு மேல கெட்ட வார்த்தை இல்ல, பச்சை பச்சையா இல்ல. அப்ப கருப்பு கருப்பாவா இப்ப பேசிக்கிட்டு இருந்தோம், பச்சை பச்சையா. சிலர் சொல்லல பச்சை பச்சையா பேசுறேன், என்னன்னா அது வரவிட மகிமையின் மேல் மகிமை. தலையில கை வச்சு சொல்லுங்க, இந்த தலைக்குள்ள, இந்த மண்டைக்குள்ள மகிமையின் மேல மகிமை வந்து இறங்கணும். தேவ மகிமை, தேவ பிரசன்னம், தேவ வல்லமை, தேவ மகத்துவம் வேற ஒண்ணும் இருக்கக்கூடாது. மண்ட குழப்பம் வரக்கூடாது. சொல்லுங்க, மண்ட குழப்பம் வரக்கூடாது, மண்ட குழப்பம் வரக்கூடாது. அல்லேலூயா. அதுதாங்க கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். அல்லேலூயா, ஆமென். மகிமையின் மேல் மகிமை. அந்த வசனத்தை வாசிங்க, ஃபுல்லா முடிச்சிருங்க. தேவ சாயலாகத்தானே மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். மறுரூபப்படுகிறோம். மறுரூபம்னா என்னங்க? நான் ஒரு புழு அல்ல, நான் ஒரு புழு அல்ல. புழு என்பது அது மறுரூபம் அடையாதது. அந்த புழு மறுரூபம் அடைந்து ஒரு அழகான வண்ணத்து பூச்சியாக சிறகடித்து பறக்கிறது. கைவிதூர் அல்லேலூயா சொல்லுவோமா? நான் ஒரு புழு அல்ல, புழு அல்ல. புழு வந்து மகிமை இல்லாதது, அழகு இல்லாதது, அருவருப்பானது. புழு பிடிக்குமா? புழுவை பார்த்தா யாரெல்லாம் புழுவை பார்த்து ரசிப்பீங்க? புழுவை பார்க்க நல்லா இருக்குது, கொஞ்சம் உடம்பு மேல ஓட விட்டு பார்ப்போமே. உடம்புல ஒரு புழு ஓட விட்டு பாருங்க. அதே புழுதான் மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைந்து பல வண்ணங்களிலே சிறகடித்து பறக்கிற வண்ணத்து பூச்சியாக பறந்து செல்லுகிறது. நாம புழு அல்ல, நாம் பறந்து செல்லுகிறவர்கள். பாட்டு பாடல, மேலே மேலே உயர்ந்திடுவேன். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பா, எல்லையை பெரிதாக்குவார், நன்மையால் என்னை நிறைத்து என்றென்றும் திருப்தியாக்குவார். மேலே மேலே உயர்ந்திடுவே, உயரே உயரே எழும்பிடுவே. நான் மேலே மேலே உயர்ந்திடுவே, நான் உயரே உயரே எழும்பிடுவேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தாங்க. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கர்த்தரால் உயர்த்தப்பட்டவர்கள், கர்த்தரால் கனம் பெற்றவர்கள். ஆமென், ஆமென். அப்போ நம்ம 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 அதை சிறகடித்து பறக்கிறவர்கள். அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி, அந்த பூரணம், அந்த மகிமை. இப்போ இந்த கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஜனங்கள் கர்த்தருடைய மகிமையை காண்பார்கள், தேவனுடைய மகத்துவத்தை காண்பார்கள். தேவனுடைய அப்படி வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த 2 வசனத்துல என்ன நடக்குமா? 3-4 வாசிங்க. தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள், மனம் பதறுகிறவர்களை பார்த்து. 2 காரியம் இருக்குங்க. நீங்கள்
தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடுகிற முழங்கால்களை. நம்ம என்ன செய்யணுமா? தளர்ந்த கைகளை. நம்முடைய கை தளருது, அப்பப்போ விசுவாசம் தளருகிறது, ஆவிக்குரிய பக்தி தளருகிறது, ஆவிக்குரிய அந்த அந்த முன்னேற்றம் அது தளருகிறது. பிடி தளரக்கூடாது. தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்கள். நீங்க வருகிற விதத்திலே கண்டுபிடிச்சிடலாம். தளருகிறவர்கள் 9 மணிக்கு வரமாட்டார்கள். ஆராதனைக்கு மெதுவா எந்திரிச்சு சடிச்சு யோசித்து தூங்கி எழும்பும் போது என்ன வருஷம் இன்னைக்கு போறதா வேண்டாமா? அங்க ஒரு ஒத்தையா ரெட்டையா போட்டி, இதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அதான் நடக்கும். இன்னைக்கு சிலர் தோத்தவங்க இன்னும் வீட்டில் தான் உட்காந்துட்டு இருக்காங்கன்னு வந்து சேரல. அவங்க தோத்துட்டாங்க, இன்னைக்கு முடிவு பண்ணிட்டாங்க, இன்னைக்கு வேண்டாம், இன்னைக்கு மூடு சரியில்லை. இன்னைக்கு என்ன சரியில்லை? தளர்ந்த கைகள், தளர்ந்த கைகள், தள்ளாடுகிற முழங்கால் தள்ளாடுது, நடந்து எழுப்பி வரமாட்டேங்குது. ஆனா விசுவாசம் இருக்குது. ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, சரி ரைட்டு. போன வாரம் திருவிருந்து எடுத்தாச்சு, இந்த வாரம் மூடு சரியில்லை. என்ன சரியில்லை? மூடு சரியில்லை. தளர்ந்த கைகள். ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல நீ தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடுகிற முழங்கால என்ன செய்யுங்க, நீ பலப்படுத்து. தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடுகிற முழங்கால்களை. இதுதான் எபிரேயர் 13 திரும்ப பார்க்கிறோம். வாசிங்க, எபிரேயர் 12:12 வாசிங்க. எபிரேயர் 12:12. ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நிமிர்த்துங்க. பேரலிட்டிக் அட்டாக், பேரலிட்டிக் அட்டாக். கையும் காலும் என்ன ஆகி போச்சு? பேரலிட்டிக். தமிழ் என்ன வார்த்தை சொல்லுவோம்? பக்கவாதம். ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கையும் காலிலையும் ஆவிக்குரிய பக்கவாதம் வரவே கூடாது. தளர்ந்த கைகளை, தளர்ந்த கைகளை, அங்க 35க்கு வாங்க. தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடுகிற. ஆமா, தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை. என் கையும் காலும் முழங்காலும் கையும் திடனா இருக்கணும், உறுதியா இருக்கணும். நான் வரும்போதே சந்தோஷத்தோட வரணும், மகிழ்ச்சியோட வரணும். கர்த்தரை ஆராதிக்க கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் சொன்ன போது மிகுந்த அப்படி ஹாப்பி. அப்பா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை வந்துடணும் அந்த உற்சாகம். ஆமேன், ஆமேன். நாளைக்கு எங்க போலான்னு பிளான் போட்டு சில ஆட்கள் போயிடுவாங்க. ஏன்னா பக்கவாத நோய், பேரலிட்டிக் அட்டாக்ல இருக்கிறாங்க, அவங்களால நிமிர்ந்து நடந்து வர முடியல. அப்படி சர்ச்சுக்கு வரும்போது மிலிட்டரி நடையில வர. என்ன நட? நடையில. பள்ளிக்கூடத்துக்கு எல்கேஜி பிள்ளையை இழுத்துட்டு போற மாதிரி இருக்கக்கூடாது. ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியுதா? ஸ்கூலுக்கு எல்கேஜி பிள்ளை இழுத்துட்டு போவோம்ல, லூயா, அது அழுது அம்மா விட்டுருமா அப்படின்னு பாருங்க. நம்ம குண்டு கட்டா தூக்கி, அது விரும்பினாலும் விரும்பாட்டாலும் அதை கொண்டு போய் போட்டு உள்ள. லூயா. அப்படி ராணுவ நட, மிலிட்டரியில அப்படி ராணுவ நட. யுத்தம் செய்வோம் வாரும் கிறிஸ்து வீரரே, சேனை வீரர் நாம், லூயா, முன்னே செல்வோமே. அப்படி ஒரு பாட்டே இருக்குது, ஆமால பாட்டே இருக்குது. யுத்தம் செய்வோம் வாரும். அப்படி மிலிட்டரியில நடந்து வந்த மாதிரி வரணும். வரும்போதே அப்படி கைவீசம்மா கைவீசுன்னு வரக்கூடாது. அல்லேலூயா. பேரலிட்டிக், கை முழங்கால் முடங்கி இருக்குது, ஏதாவது கொடுத்தா பிடிக்க முடியுமா? முடியுமா? நம்ம தான் பிடிச்சு தாங்கணும். பேரலிட்டிக் இருக்கக்கூடாது. வரும்போது அப்படி இந்த கையில் ஒரு ஆத்துமா, அந்த கையில் அப்படி கண்ணு பிடிக்கணும். எங்க ஓடுற தப்பி. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க கை வந்து முடங்கி போச்சுன்னு வச்சுக்கிடுங்க. அல்லேலூயா, ஆமென். நம்மளை யாரும் கூட்டிட்டு வர்றது இருக்கக்கூடாது, நம்ம 4 பேரை கூட்டிட்டு வர்ற ஆளா இருக்கணும். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் சந்தோஷத்தோடு களிப்போடு வருவார்கள். அப்படி நம்ம எப்படி வரணுமா? தளர்ந்த கைகளை, தள்ளாடுகிற முழங்கால்கள். அல்லேலூயா, ஆமென். ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள்
அப்படி விசுவாசத்தில் உறுதியா நிற்கணும். வாக்குத்தத்தம் என்னது? இந்த மாசம் வாக்குத்தத்தம் என்னது? நீதியில முதல் வார்த்தையை சொல்லுங்க. நீதியினால் ஸ்திரப்பட்டு இருப்பாங்க. எப்படி இருப்பாங்களா? உறுதி, அசையாத உறுதியா ஸ்ட்ராங்கா நீதியினால் ஸ்திரப்பட்டு இருப்பார்கள். தளர்ந்த கைகள். நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என் கை ஏன் தளருது? என் கை எதுக்கு தள்ளாடுது? என் முழங்கால் ஏன் தள்ளாடுது? ஆமென். நமக்கு அடுத்த அந்த வருஷத்துக்கு போவோம். 3வது வருஷத்துக்கு போங்க. மனம் பதறுகிறவர்களை பார்த்து, மனம் பதறுகிறவர்களை பார்த்து, நம்ம கையும் காலும் தள்ளாடாம முழங்கால் நிமிர்ந்துச்சுன்னு வச்சுக்கிடுங்க. மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதீர்கள். கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மனம் இது நம்மளே நமக்கு ஒருத்தர் தைரியம் சொல்ற மாதிரி இருக்கக்கூடாது. மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள், போன வாரம் கர்த்தர் பேசினார்ல, பயப்படாதிருங்கள். அன்னோன் ஃபியர், தேவையில்லாத அழுத்தம், ஸ்ட்ரெஸ், பயம், இது நமக்குள்ள இருக்கக்கூடாது. நாம் பயப்படுகிறவர்களாக இருக்கக்கூடாது. மனம் பதறுகிறவர்களாக இருக்கக்கூடாது. மனம் பதறுகிறவர்களை பார்த்து என்ன சொல்லுமா? பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். அவங்களை பார்த்து என்ன சொல்லணும்? பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். அழுகிறவர்களோடு அழுங்கள்னு இருக்கு. அழணும், ஒரு தடவை தான் அழணும். அடுத்த தடவை போய் திரும்ப அழுதுட்டு இருக்கக்கூடாது. எழுமுங்கன்னு சொல்லணும். அல்லேலூயா. ஒரு தடவை அவங்களோட அழணும், அவங்களுடைய பாரத்தை குறைக்கிறதுக்கு அவங்க கூட துணையா இருக்கணும். அப்புறம் போய் சொல்லணும், கவலைப்படாதீங்க, எழுமுங்க, மனம் பதறாதீங்க, பயப்படாதீங்க. அல்லேலூயா. திடன் கொள்ளுங்கள், பயப்படாதிருங்கள். ஆமென். நமக்குள்ள அந்த விசுவாசம் இருக்குதா? குணம் மாறணுங்க. இங்க ரட்சிக்கப்பட்டது பெருசு இல்லை, நம்ம ரட்சிக்கப்பட்டது பெரிதல்ல, நம்ம குணம் மாறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லை என்றால் நம்முடைய ரட்சிப்பு ஆகாது. பரலோகம் போறது கேள்விக்குறிதான். சந்தேகமா இருந்தாலே பாஸா ஃபெயிலா? சொல்லுங்க. சந்தேகம்னு வந்துட்டாலே பாஸா ஃபெயிலா? பாஸுக்கு வழியே கிடையாது. நோ டவுட். சந்தேகமே வரக்கூடாது, மனம் பதறக்கூடாது. நாம் மனம் பதறுகிறவர்களை பார்த்து பயப்படாதே, திடன் கொள்ளுங்கள். அல்லேலூயா. உங்களுக்கு ஒன்று சொல்லித்தரேன் பாருங்க. நம்ம ஆல்பபெட் காஸ்பலுக்குள்ள வந்திருக்கணும். என்ன காஸ்பல்? ஆல்பபெட் காஸ்பல். தெரியுமா? ஆல்பபெட் காஸ்பல் எத்தனை பேருக்கு தெரியும்? யாருக்கெல்லாம் ஆல்பபெட் காஸ்பல் தெரியும்? ஆல்பபெட் எத்தனை பேருக்கு தெரியும்? முதல்ல அது தெரியுதான்னு கேட்போம். ஆல்பபெட் எல்லாருக்கும் தெரியுமா? ஆல்பபெட்னா ஒன்றும் இல்லைங்க, ஏபிசிடி தான் ஆல்பபெட். ஏபிசிடி தான். ஏபிசிடி எத்தனை எழுத்து? இது தெரிஞ்சா எதுக்கு பாஸ்டர் நாங்கள் என்னைக்கோ இங்கிலீஷ் டீச்சராக போயிருக்கோம். ஆல்பபெட் காஸ்பல் ஏபிசிடி 26 தெரியாட்டாலும் பரவாயில்லைங்க. ஏபிசிடி 5 தெரியுமா? 5 தெரியுங்கிறவங்க கை தூங்க. 26 தெரியாட்டாலும் பரவாயில்ல, ஏபிசிடிஇ இப்பவுமே தெரிஞ்சிருக்கணும். நான் தான் சொல்லி தந்துட்டேன். எங்களுக்கு ஏபிசிடிஇ தெரியுமா? கை வைத்துங்க. ஏபிசிடி தெரியுமா? ஆல்பபெட் காஸ்பல் தெரிஞ்சுக்கிடு. அதுதான் ரொம்ப. என்ன காஸ்பல்? ஏ ஃபார் ஆல்மைட்டி காட். நம்மை உருவாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார். லூயா. மனம் பதறுகிறவர்களை பார்த்து என்ன சொல்லுங்க? பயப்படாதீர்கள், திடன் கொள்ளுங்கள். பயப்படாதீர்கள், திடன் கொள்ளுங்கள். ஆல்பபெட் காஸ்பல், ஆல்மைட்டி காட். வானம், பூமி, இந்த உலகம், நாம் காண்கிற எல்லாவற்றையும் உருவாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒருவர், ஆல்மைட்டி காட். பி ஃபார் அவர் பர்த், நம்முடைய பிறப்பு. பி ஃபார் என்னது?
நம்முடைய பிறப்பு. நம்ம எல்லாரும் பிறந்திருக்கிறோம். எல்லாரும் ஒரு தடவை எல்லாரும் பிறந்திருக்கிறோமா? அல்லேலூயா. பிறந்தவங்க எல்லாம் கையை தூக்குங்க. எல்லாருமே பிறந்தவங்க தானே. சிலர் கை தூக்கலை, எங்கேருந்து விழுந்தாங்களோ தெரியல, வானத்திலேருந்து பொத்துன்னு வந்து இறங்கி விழுந்தாங்களோ நம்ம தெரியல. எல்லாரும் பிறந்தவங்க தானா? பி ஃபார் பர்த். பிறப்புன்னு ஒன்று இருந்தா டி ஃபார் டெத். பி ஃபார் பர்த், டி ஃபார் டெத். பிறக்கிற எல்லாரும் ஒரு நாள் 6லையும் சாவு. அப்புறம் எதுக்கு பயப்படணும்? 6லையும் சாவு, 100லையும். என்ன? சி தான் நம்முடைய வாழ்க்கை. சி தான் அவர் லைஃப். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக சவால்களை சந்திக்கிறோம். சேலஞ்சஸ். சி ஃபார் சேலஞ்சஸ். சி தான் முக்கியம். அதில் அதுதான் நமக்கு முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில நாம் அநேக சவால்களை சந்திக்கிறோம். இதில் நாம் சரியானவைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். சி ஃபார் அவர் சாய்ஸ். சி ஃபார் அவர் சாய்ஸ். சரியானதை தேர்ந்தெடுக்கணும். சரியானதை தேர்ந்தெடுத்தீங்கன்னு வச்சிருங்களேன், நம்முடைய வாழ்க்கையில் அதுதான் மேன்மையானது. வாழ்க்கை என்பது சவால் நிறைந்தது. கஷ்டங்கள், நஷ்டங்கள், பிரச்சனைகள், மகிழ்ச்சி, துன்பம் எல்லாமே கலந்தது தான் மனிதனுடைய வாழ்க்கை. சவால் நிறைந்தது. இவைகளிலே நாம் சரியானவைகளை தேர்ந்தெடுக்கணும். சி ஃபார் சாய்ஸ், பி ஃபார் பர்த், டி ஃபார் டெத். இந்த பிக்கும் சிக்கும் நடுவில் வருகிற இந்த வாழ்க்கை போராட்டத்திலே, சேலஞ்சஸ், சவால்களிலே நாம் சரியான சாய்ஸ் சி ஃபார் கிரைஸ்ட். கை வைத்து, நல்ல கை வைத்து சொல்லுங்களேன். சி ஃபார், என்னுடைய தேர்ந்தெடுப்பு சி கிரைஸ்ட். அல்லேலூயா. ஒரு மனிதன் தன்னுடைய பிறந்த நாளிலே, தன்னுடைய வாழ்க்கையிலே, தன் சவால்களிலே அவன் தேர்ந்தெடுக்கிறதிலே சரியான ஒன்று யாரு? கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவை தேர்ந்தெடுத்து, இயேசுவை தேர்ந்தெடுத்தால் ஆல்மைட்டி காட், நம்முடைய பிறப்பு கிறிஸ்து, எல்லாருக்கும் ஒரு டெத் இருக்கிறது. இயேசுவை தேர்ந்தெடுத்தால் மரணத்தை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு ஈ ஃபார் இட்டர்னல் லைஃப் நிச்சயம். நல்ல கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இட்டர்னல் லைஃப். இயேசுவை தேர்ந்தெடுத்தவர்கள் தங்கள் வாழ்க்கையை எக்ஸ்டெண்ட் பண்ணுகிறார்கள். வாழ்க்கை என்ன செய்யுது? நம்முடைய வாழ்க்கை எக்ஸ்டெண்ட் ஆகுது. மரணத்தோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து போவது இல்லை. நம்முடைய வாழ்க்கை நீடிக்கப்படுகிறது. ஆண்டவர் சொல்றார், நீடித்த நாட்களால் உன்னை திருப்தி ஆக்கி என் ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பேன். என் ரட்சிப்பை உனக்கு நீடித்த நாட்களால். அல்லேலூயா. நான் சொன்னல, சரியான தேர்ந்தெடுப்பை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் தேர்ந்தெடுத்தால் சாவு பயம் உங்களுக்கு வருவது இல்லை. செத்து போயிரோமோங்கிற எண்ணம் வருவதில்லை. சாவுக்கு நீங்கள் பயப்படுவது இல்லை. ஏனென்றால் சாவை வென்ற இயேசு உங்களுக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஆகவே மரண பயம் உங்களை ஆட்கொள்வது இல்லை. ஆனா சரியான தேர்ந்தெடுப்பு இருக்கணும். நீங்க சிக்கு பதிலாக எஸ் தேர்ந்தெடுத்தீங்கன்னா முடிஞ்சு போய். எஸ் ஃபார் செட், பிசாசு. எஸ் தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்க லைஃப் எக்ஸ்டெண்ட் ஆகாது, தீயோட முடிஞ்சிடும். அப்போ மனம் பதறுகிறவர்களை பார்த்து, இதான் ஆல்பபெட் காஸ்பல், ABCDE. இதை யாருக்கு வேணாலும் நீங்க சொல்லலாம். அல்லேலூயா. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள ஆல்மைட்டி காட், அவர் ஒருத்தர் தான் இருக்கிறாரு. நம்ம எல்லாரும் ஒரு நாள் பிறந்திருக்கிறோம். பிறந்தா கட்டாயம் என்ன செய்யணும்? செத்து தான் ஆகணும். இதுக்கு நடுவில் இருக்கிற தான் நம்முடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கை அநேக சவால்கள் நிறைந்தது. இந்த சவால் நிறைந்த வாழ்க்கையில நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோமோ, நம்முடைய தேர்ந்தெடுப்பு தான் நம்முடைய வாழ்க்கை. சரியானதை தேர்ந்தெடுத்தால் வாழ்க்கை சிறப்பாக அமையும். நம்முடைய வாழ்க்கையிலே சரியானதை சிறந்து தேர்ந்தெடுக்க வேண்டிய சரியான ஒன்று நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். இயேசுவை தேர்ந்தெடுத்ததுனாலே என்னுடைய வாழ்க்கையில இயேசு என்ன செய்தார்? அவர் என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார், எனக்காக இரத்தம் சிந்தினார். என்னுடைய பாவம் எல்லாம் அவருடைய இரத்தத்தினாலே மன்னிக்கப்பட்டிருக்கிறது. நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன். ஆகவே இயேசு உயிரோடு எழுந்தார். 3வது நாளிலே
ஆகவே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களையும் உயிரோடு எழுப்புவார். ஆகவே என்னுடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் சரீரம் மரித்தாலும் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நித்திய வாழ்க்கை எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அழியாத வாழ்க்கை எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் எங்களுக்கு பயம் இல்லை, மரண பயம் இல்லை, எந்த சாவு பயம் இல்லை, எதை குறித்தும் பயப்படவே இல்லை. மனம் பதறுகிறவர்களை பார்த்து சொல்லுங்க, மனம் பதறுகிறவர்களை பார்த்து சொல்லுங்க. நம்மை சுற்றி ஏராளமான மக்கள் மனம் பதறி கொண்டு இருக்கிறார்கள். அவங்களை பார்த்து சொல்லுங்க, பயப்படாதீர்கள், திடன் கொள்ளுங்கள், தேவன் நீதியை சரி கட்டவும் பதிலளிக்கவும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அதான் சொன்னேன், ரட்சிப்பார் என்று. இயேசு உங்களை ரட்சிப்பார், இயேசு உங்களை விடுவிப்பார், இயேசு உங்கள் பாவத்திலிருந்து உங்களை விடுவிப்பார். ஆமென். ஆராதனை முடிஞ்சோன்னு ஐயாட்ட எப்படா தலையில வச்சு ஜெபம் பண்ணலாங்கிறதே நினைச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடாது. இயேசு உங்களை விடுவிப்பார், இயேசு உங்கள் சாபத்திலிருந்து விடுவிப்பார், இயேசு உங்களுடைய வியாதியிலிருந்து விடுவிப்பார். அவர் விடுவிக்காமல் போனாலும் அல்லேலூயா, அப்படி ஜெபம் பண்ணணும், அப்படி வரணும், ஆண்டவரை தேடி விடுவிப்பார்னு மட்டும் வரக்கூடாது. விடுவிக்காமல் போனாலும், விடுவிக்காமல் செத்தே போனாலும், இயேசுகிட்ட வந்தாலும் சாபம், வராட்டாலும் சாபம். யாராவது சொன்னாங்களா இயேசுகிட்ட வந்தா சாக மாட்டாங்கன்னு சொன்னீங்களா? யாராவது தப்பா சொல்லி கொடுத்தீங்களா? யாருக்கும் இயேசுகிட்ட வந்தாலும் சாவோம், வராவிட்டாலும். ஆனால் இயேசுவை தெரிந்தெடுத்தால் என்னுடைய லைஃப் எக்ஸ்டெண்ட் ஆகிறது, லைஃப் எக்ஸ்டெண்ட் ஆகிறது. அல்லேலூயா. இந்த சரீரத்தின் வேதனையோடும் கஷ்டத்தோடும் பாடுகளோடும் ரொம்ப நாள் இருந்து வேதனைப்பட்டு இருக்கிறத விட அது போற நேரம் போற உயிர் போட்டோம், இயேசுவோடு போனால் பரலோகம் போய் சேரும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எனக்குள்ள மரண பயம் இல்லைங்கிறவங்க கையை வைத்துங்க. எனக்குள்ள மரண பயம், அது இயேசு இருந்தால் தான் வரும். எனக்குள்ளே தலைவருக்கு எனக்கு மரண பயம் இல்லை அப்படிங்கிறவங்க கை வைத்துங்க. என்ன சொல்ல வரீங்க? அல்லேலூயா. நாளைக்கு இருக்கிற பரீட்சையை பற்றி வயிற்று கலக்கிறதே பயங்கரம். மரணத்தை பேசிட்டு இருக்க பார்த்து நாளைக்குள்ள எக்ஸாமுக்கு சொல்லுங்க பார்த்து. ஒன்று யார் அதெல்லாம் பயப்பட சொல்ல இருக்கும்போதே ஒழுங்காக போன பார்த்துட்டு நோண்டிக்கிட்டு இருக்காம ஒழுங்காக படிச்சிருந்தேன்னா பரீட்சைக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் இருக்கிற வரைக்கும் விளையாண்டுட்டு அல்லேலூயா. பழமொழி சொல்லுவாங்களே, சாவ போகிற நேரத்தில் நம்ம சொல்ல மாட்டோம், அதை நம்ம சொல்ல மாட்டோம். அல்லேலூயா. கடைசி நேரத்தில் இயேசுவே இயேசுவேன்னா எந்த இயேசு வருவார்? நேரம் கொடுத்தாரு, வாய்ப்பு கொடுத்தாரு, இருக்கிறத பயன்படுத்தி ஒழுங்காக நம்ம படிக்கணும், நேரத்தை வீணாக்கும். ஆகவே தேவன் அவர் வந்து உங்களை ரட்சிப்பார். ஒருவரும் கெட்டு போவது ஆண்டவருடைய விருப்பம் அல்ல, எல்லாரும் ரட்சிக்கப்படும், எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமை உள்ளவர்களாய். தொடர்ந்து ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆச்சரியமான அற்புதமான அந்த தேவனுடைய ஆசீர்வாதங்களை பாருங்க. 5வது வசனத்திலிருந்து, அப்பொழுது குருடரின் கண்கள், 9 ஆசீர்வாதம் இருக்குங்க, 9 ஆசீர்வாதம். குருடரின் கண்கள். அப்போ முதல்ல இருக்கிறது என்னன்னா, நம்முடைய ஆவிக்குரிய குருட்டு கண்கள் திறக்கப்படும். சத்தியத்தை அறிகிற கண்கள் திறக்கப்படுகிறது. வாழ்க்கையினுடைய உண்மை அது வரைக்கும் தெரியறது இல்லை. இருளிலே இருக்கிறோம். இருட்டில் இருக்கிற வரைக்கும் வெளிச்சம் தெரியாது. வெளிச்சத்துக்குள்ள வந்தாதான் தெரியும். வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருள் இருக்கிறது இல்லை. ஆகவே குருடரின் கண்கள் என்ன செய்கிறதாம்? திறக்கப்படுகிறது. இங்க ரட்சிக்கப்பட்டவங்க ஆவிக்குரிய குருட்டு தன்மையா இருக்கக்கூடாது. வசனத்துல ஒரு தெளிவில்லாம இருக்கக்கூடாது. அடிப்படை ரட்சிப்பின் சத்தியம், சுவிசேஷம், ரட்சிப்பினுடைய தேவனுடைய வார்த்தை, நம்ம அதை அறியாதவங்களா இருக்கக்கூடாது, ஒன்றும் தெரியாதவங்களா இருக்கக்கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது உனக்கு ஒன்றும் தெரியாது, சும்மா கண்ணை மூடிட்டு என் பின்னாடி வான்னு உங்களை ஏமாத்தி கூட்டிட்டு போற வாழ்க்கை அல்ல. சத்தியத்தை அறிந்து புரிந்து இயேசுவை அறிந்து தெளிவாக அறிந்து அவரை பின்பற்றுகிற வாழ்க்கை. அல்லேலூயா. அறிந்து சேவிக்கிற வாழ்க்கை, அறிந்து சேவிக்கிற வாழ்க்கை. ஏதோ சர்ச்சுக்கு வந்தோடனே ஒரு 6 மாசத்துக்குள்ள ஞானஸ்தானம் எடுக்க சொன்னாங்க, எடுத்தோம், நம்ம ஏதோ வந்துட்டு போறோங்கிறதுக்கு அல்ல.
நான் எதற்காக நான் ஆண்டவரை சேவிக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்ன, நான் எதற்காக பிறந்தேன், எதற்காக ஆண்டவர் என்னை தெரிந்தெடுத்தார், எதற்காக இந்த சபைக்கு வந்து கொண்டிருக்கிறேன். The purpose of our life, இந்த வாழ்க்கையின் நோக்கத்தை தெளிவாக அறிந்தவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்க்கையினுடைய எத்தனை பேருக்கு உங்களுடைய வாழ்க்கையினுடைய தெளிவான நோக்கத்தை நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் கையை வைத்துங்க. என்னுடைய வாழ்க்கையின் தெளிவான நோக்கத்தையும் அர்த்தத்தையும் நான் அறிந்திருக்கிறேன் என்கிறவங்க கை வைத்துங்க. மீதி எல்லாம் குருடர்கள் தான். மீதி எல்லாம் தான் குருடர்கள். ஞானஸ்தானம் எடுத்த குருடர்கள். எடுத்தேன், எதுக்கு எடுத்தேன்னு தெரியல, எதுக்கு ரட்சிக்கப்பட்டேன்னு தெரியல, எதுக்கு நான் பிறந்தேன்னே தெரியல, எதுவுமே தெரியலன்னா நீ தெரிந்து கொள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒரு குருடன் இன்னொரு மனிதனுக்கு என்ன செய்ய முடியாது? வழிகாட்ட முடியாது. இன்னொரு குருடனை வழிகாட்ட முடியாது. குருடரின் கண்கள் திறக்கப்படும், செவிடரின் செவிகள் என்ன செய்யுமா? கர்த்தர் பேசுகிற வார்த்தை செவிடன் காதுக்குள்ள ஏறவே ஏறாது. வினோதமாய் பாம்பாட்டிகள் ஊதினாலும், சங்கீதத்தில் ஒரு வசனம் அப்படி இருக்குது, என்னதான் வினோதமா ஊதினாலும், அந்த வசனத்தை எடுத்து வாசிக்க முடியுமா? பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் எந்த வசனமா? சங்கீதம் 58:5. பாம்பாட்டிகள் வினோதமாய் எவ்வளவுதான் புரியுற மாதிரி ஊதி ஊதி சொல்லி என்னதான் புரிய வைத்தாலும், வினோதமாய் ஊதினாலும் செவி கொடாத படிக்கு தன் காதை அடைக்கிற. அல்லேலூயா. பாம்பு சந்துக்குள்ள பொந்துக்குள்ள போறத பாம்பாட்டி கண்ணால பார்த்துருக்கிறான். அப்பதான் அவன் கண்காண பார்த்துருக்கிறான். அதுக்குள்ளதான் போச்சு, வேற எங்கேயும் போகல. அந்த பாம்பாட்டி ஊதுறத வச்சு ஊதுனா அவன் ஊதுன்னு ஊதுறான், வெளியே வர மாட்டேங்க. எப்படியாவது அதை பிடிச்சி ஆகணும்னு சொல்லி ஊதுனதுக்கு வெளியே வரல. கடைசியில் ஒரு மண்வெட்டி எடுத்து குழியை என்ன செஞ்சுட்டான், தோண்டி பார்த்தா அது ரொம்ப தூரத்தில் இல்லை, எங்கே தான் இருக்குது. ஒரு வெட்டு வெட்டுனா அதுக்குள்ளே தலை வந்துருச்சு, மேலே தான் இருக்கு. இத்தனை ஊதியும் இவ்வளோ மேலே இருந்து இதுக்கு காதில் இருந்து தூக்கி பார்த்தா பாம்புக்கு பேர் செவிட்டு விரியன். பாம்புக்கு பேர் என்ன விரியன்? காதே கேட்காதான், காதே கிடையாதான் அதுக்கு. செவிட்டு விரியனுக்கு என்ன இருக்காது? காது இருக்காதா? செவிட்டு விரியன்னா என்ன ஊதுனாலும் சரி. அல்லேலூயா. வினோதமாக என்னதான் ஊதுனாலும் அது அது கொஞ்சம் கூட உள்ள போகாது. ஆனா ஆள் உள்ளதான் உட்காந்துருக்கு. ஆனா எதையாவது ஒண்ணு பாஸ்ட் தெரியாதனமா மாத்தி சொல்லிவிட்டாருன்னு வச்சிருங்களேன், அது இந்த செவிட்டு விரியனுக்கு எப்படிதான் ஏறுதுன்னு தெரியாது. அது கரெக்டா ஏறிடும். அப்புறம் போனோடனே பாஸ்ட் இன்னைக்கு எதை சொல்லிவிட்டாரு அப்படின்னு நிறைய பாஸ்ட் அம்மாவுக்கு தான் போன் வரும். அல்லேலூயா. அப்புறம் திங்கக்கிழமை மெதுவாக பாஸ்ட் அம்மா ஓப்பன் பண்ணுவாங்க, இப்படி சொன்னா அப்படின்னு. அல்லேலூயா. ஏதோ ஒரு செவிட்டு விரியனுக்கு ஏறி இருக்கு. இப்போ முடவன் மானை போல. அல்லேலூயா. முடவன் எப்படி இருப்பானா? இந்த சந்தோஷம் அவ்வளவு தூரம் வரும். இப்போ சந்தோஷம் அதுல இருக்குது. முடவன் மானை போல சந்தோஷமா குதிப்பான, அவ்வளோ ஹாப்பி. 3 அதிகாரத்துல அவன் நின்று எழுந்து குதித்து நடந்து தானங்க, பிறவி சப்பான் இல்ல, வாசிங்க. அவன் தூக்கி வாடே, யாரா ஒருத்தவா நல்லா குதிக்க தெரிஞ்சவன் வா, நல்லா டான்ஸ் ஆடுறவன் யாராவது இருக்கியா? சத்தம் காட்டுறான யாரு வா, யாரு வாரா? ஏன் வரான பத்தியா? அல்லேலூயா.
வாலிபர்களுக்காக வருவாரா? எல்லாமே தலையை நிமிந்தே பார்க்க மாட்டேங்க. மாஸ்டர் கூட்டுறாரு அப்படின்னு ஐயா மாஸ்டர் என்ன செய்யக்கூடாது கூடாதுன்னு அப்படி வந்து பார்க்கறதுக்கே யோசி. லூயா யார் வர வாலண்டியரா ஒருத்தங்க வாங்கல? யாராவது ஆண்களை கூட வந்தாலும் பரவாயில்ல. யார் வரா? கை தட்டுங்கய்யா. அப்படி வாங்க. எல்லாருக்கும் தெரியுதா? இதில் தட்டிடக்கூடாது. அந்த வாசிக்க வாசிக்க அதை அப்படியே ஆக்ஷனில் பண்ணுவார் பாருங்க. இப்போ இந்த பிறவி சப்பான் எப்படி பண்ணியிருப்பான் வாசிங்க. அப்போ உட்காருங்க. முதல்ல உட்கார்ந்துருக்கணும்ல. இப்போ அவன் கையை தூக்கி விட்டான். வலது தூக்கி விட்டான். அவன் குதித்து எழுந்துன்னு வாசி அதை காண. எழும்போது எப்படி எழுமணுமா? குதிச்சு எழுமணுமா? நின்று நடந்தான். ஆமா குதிங்க. குதிக்கிறதா? எப்படி குதிக்கணும்? குதிக்கிறது எப்படி குதிக்கணும்? ஒரு மொடவன் வந்து திடீர்னு நடந்தான்னா அவன் குதிக்கிறது எப்படி இருக்குங்க? அவன் இது வரைக்கும் அவன் 40 வருஷமா என்ன செய்யல, அவன் நடக்கல. அவன் என்ன பண்ணானா? அந்த அந்த அற்புதம் அவன் அனுபவிக்கிறான் பாருங்க. இது வரைக்கும் வாழ்க்கையில ஒரு தடவை கூட நடக்கல. இப்ப நடந்து பாக்குறான். வாங்க இங்க வாங்க ஐயா. ஃபர்ஸ்ட் டைம் நடக்கிறான் ஐயா. பிறந்ததுல இருந்து பிறவி சப்பானி தானே இருக்குது. பிறவி சப்பானி. பேதுரு என்ன பண்ணாரு? பேதுரு யோவானு கையை பிடிச்சி தூக்கி விட்ட உடனே அவன் எப்படி எழும்போதே எப்படி எழும்புறான்? குதிச்சு எழும்புனான். எழும்போதே எப்படி எழும்புனா? குதிச்சு எழும்ப முடியுமா? எழும்போதே குதிச்சு எழும்பணும். எழுந்து அப்புறம் நின்று நடந்து பார்க்கறான். நடந்த உடனே உள்ளுக்குள்ள என்ன வருது? நடந்த உடனே என்ன வருதுங்க? ஒரு சந்தோஷம் வருது. இது வரைக்கும் வாழ்க்கையில முதல் முறையா நடக்கிறான். நடந்து தேவனை குதித்து பிரதர் குதிங்க. அதாவது ஒரிஜினலா எப்படி குதிக்கிறது எப்படி வரணும்? எப்படி குதிக்கணும்? அந்த குதிக்கும் போதே என்ன வருது? வாழ்க்கையில் அப்படி ஒரு இது ஹாப்பி. இதுதாங்க அந்த ரட்சிப்பு. அவன் குதித்து தேவனை குதிக்கிறது வேற. குதிக்கிறான். என்ன குதிக்கிறான்? தேவனை குதித்து. அவனுக்கு அந்த பாட்டு தெரியாது. தெரிஞ்சிருந்தா அவன் குதிச்சு பாடும்போதே என்ன என்ன ஆனந்தம். அல்லேலூயா. குதித்து எழுந்து தேவனை குதித்து அவன் நடக்கிறதையும் குதிக்கிறதையும் எல்லாரும் கண்டு அது வரைக்கும் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தான். உட்கார்ந்து குதித்தான், எழுந்தான், நடந்தான், துதித்தான், மாறி மாறி செய்யறான். செஞ்சு பார்க்கறான், நடக்க முடியுதான்னு பார்க்கறான். கொஞ்சம் நடக்கிறான். நடந்த உடனே சந்தோஷம் வருது, குதிக்கிறான். குதிச்ச உடனே பார்க்கறான், கர்த்தரை துதிக்கிறான். அல்லேலூயா. அங்க அந்த ரட்சிப்பின் அந்த அனுபவம். தேங்க்யூ பிரதர். நல்லா கைதட்டு கொடுத்துருங்களேன். ஏன் ஓயாம விழுந்து விழுந்து சர்ச்சுக்கு போறீங்க? ஏன் கோயிலுக்கு போறீங்க? சர்ச்சில் போய் தான் சாமி கும்பிடணுமா? அங்க 3 மணி நேரம் உட்கார்ந்து என்ன பண்றீங்க? ஐயா, நான் ஒரு காலத்துல தேவனை அறியாத குருடன், தேவனை அறியாத சத்தியம் தெரியாத செவிடன், வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்காத முடவன். என்னை நடக்க வச்சாரு, என்னை கேட்க வச்சாரு, என்னை பார்க்க வச்சாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஊமையன் நாவு என்ன செய்யும்? சத்தமா துதிங்க, ஆராதிங்க. ஊமையன் நாவு என்ன செய்யும்? கம்பீரிக்கும். கர்த்தரை நல்லா துதிக்கணும். ஆண்டவரை சத்தமா துதிக்கணும், சத்தமா பாடணும், நல்ல அபிஷேகத்தில் நிரம்பணும். ரொம்ப டீசெண்டா ஆடாம அசையாம வேர்க்காம ரொம்ப மௌனமா அப்படி நம்ம ஆராதிக்கிறதல்ல. அது வீட்டில் இருக்கிற நேரம் இருக்கணும். சேர்ந்து வரும்போது, கூடி வரும்போது எல்லாம் கர்த்தரை ஆராதிக்கணும். ஊமையனுடைய நாவும் கம்பீரிக்கும். வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலம்
நீரூற்றுகளுமாகும். வலு சர்ப்பங்கள் தாவரித்து கிடந்த இடங்களிலே புல்லும் கொறுக்கையும் நாணலும் உண்டாகும். அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும். அது பரிசுத்த வழி. கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அது என்ன வழிங்க? பரிசுத்த வழி. ரட்சிப்பின் வழி பரிசுத்த வழி. வெறும் ரட்சிப்பு அல்ல, பரிசுத்தத்தோடு இணைந்தது. பரிசுத்தம். ஆண்டவர் சொல்றார், நீ போ, இனி பாவம் செய்யாதே. பரிசுத்த வழி. ஆண்டவருடைய சத்திய வழி பரிசுத்த வழி. பாவத்தோட டூயல் ரெண்டு ரெட்டை இது கிடையாது. இங்கேயும் அங்கேயும் கிடையாது. ஒரே ஒரு வழி, பரிசுத்த வழி. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் அல்லேலூயா ஆமென். பரிசுத்தத்தில் இருந்தா சர்ச்சுக்குள்ள செல்போன் நோன்ற வேலை வராது. ஆட்கள் சிலர் உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க எங்கிட்ட வந்து சொல்லுவாங்க, எங்க பக்கத்தில் இருக்கிற ஆளு செல்ல நோண்டிக்கிட்டே இருக்கிறாங்க. செல்ல தான் பைபிள் பார்க்குறோம்பாங்க. நீ செல்போன்ல பைபிள் பார்க்கறது இல்லை, அது பரிசுத்தம் அல்ல. செல்போன்ல பைபிள் பார்க்குறியா, வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுறியா, அனுப்புறியா, யாருக்கு தெரியும்? ஒழுங்கா பைபிள் புத்தகத்தை கொண்டு வந்து எடுத்துட்டு வந்து பைபிளை வாசிக்கணும். பரிசுத்த அலங்காரத்தோடு. அப்ப பெரும்பாதையான வழி இருக்கும். அது பரிசுத்த வழி எனப்படும். அது பரிசுத்த வழி. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் இப்படிதான் நடப்பாங்க. பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே ஸ்பீடா லேட் பண்ணிடுவார். சீக்கிரம் அதிகாரத்தை முடிச்சா டக்குன்னு ஜோம் பண்ணிடுவார்னு பார்க்க வேகமா போறிய. தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. தீட்டுள்ளவன் இந்த பாதையில வருவதில்லை. இது பெரும் பாதை, இது பரிசுத்தமான பாதை. அல்லேலூயா அல்லேலூயா. இந்த சத்தியத்துக்குள்ள ஜனங்கள் வரணும், நடந்து வரணும், இந்த பாதையை பின்பற்றணும். தீட்டுள்ளவர்கள் அதிலே நடந்து வருவதில்லை. அதன் வழியிலே நடக்கிறவர்கள் பேதையர்களாய் இருந்தாலும் திசை கெட்டு போவது இல்லை. பேதையர்களாய் இருந்தாலும், பேதையர்கள் யாரு? படிக்காதவங்களா? இன்னோசன்ட் பீப்புள். யாரு? இன்னோசன்ட். பேதையர்கள், கள்ளம் கபடி இல்லாதவர்கள். படிக்காதவங்க அப்படி கிடையாது. அல்லேலூயா. இன்னோசன்ட் பீப்புள். அதிலே அவர்கள் அந்த வழியில நடக்கிற பேதையராய் இருந்தாலும் திசை கெட்டு போவது இல்லை. யாருமே அவங்களை ஏமாற்ற முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளை எவரும் ஏமாற்ற முடியாது. அல்லேலூயா. திசை கெட்டு போவதில்லை. கண்டவன் சொல்றதையும் கேட்டு, கண்ட காரியங்களையும் கேட்டு குழம்பி போறதே கிடையாது. குழப்பத்துக்கு இடம் கிடையாது. ஒண்ணுமே புரியல அப்படிலாம் கிடையாது. நீ பரிசுத்த வழியிலே நடந்தால் நீ கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாய். அல்லேலூயா. பேதையர்களாய் இருந்தாலும் அவர்கள் என்ன செய்யவில்லை? திசை கெட்டு போவது இல்லை. படிக்காத அப்படியே வச்சுக்கிடுவோமே. படிக்காதவங்களாவே இருந்தாலும், பைபிளே தெரியாதவங்களா அப்படி நம்ம என்கரேஜ் பண்ண முடியாது. யாரா இருந்தாலும் வேதத்தை தெரிந்தே ஆக வேண்டும். அல்லேலூயா ஆமென். அங்கே அது நடக்கிறவர்கள் பேதையராய் இருந்தாலும் திசை கெட்டு போவது இல்லை. அங்கே என்ன இருக்கிறது இல்லை? சிங்கம் இருப்பது இல்லை. துஷ்ட மிருகங்கள் அங்கே போவதும் இல்லை. அங்கே காணப்படவும் மாட்டாது. மீட்கப்பட்டவர்கள் அதில் நடப்பார்கள். கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருடைய வழி ஜீவ வழி. கர்த்தருடைய வழி மரண வழி அல்ல. ரட்சிக்கப்பட்டவர்கள் அதிலே நடப்பார்கள். அது பரிசுத்த வழி. அல்லேலூயா. அங்கே சிங்கமும் வராது, துஷ்ட மிருகம் வராது, பேயும் வராது, பிசாசு வராது. அல்லேலூயா சொல்லுங்க. பிசாசு போட்டு அமுக்குறான். ஏன் அமுக்குறான்? கெட்ட வார்த்தை இருக்கிறவங்களுக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். கெட்ட வார்த்தை பேசுறவங்க அவனுக்கு ரொம்ப, அதனாலதான் வந்து அமுக்குவான். சினிமாவை டிவியில பாக்குறவனை ரொம்ப பிடிக்கும். பாக்குறியா? ராத்திரி வந்து அமுக்குறேன்னு அமுக்குவான். அல்லேலூயா ஆமென். ராத்திரி தூக்கத்துல வளர்றியா? அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். லூயா ஆமென். எல்லாரையும் அமுக்க மாட்டான். துஷ்ட மிருகம், சிங்கம் பரிசுத்த வழியில நடக்கிறவர்களை அணுகாது. அல்ல கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா ஆமென். மீட்கப்பட்டவர்கள் அதிலே நடப்பார்கள்.
மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி தலையில இருக்கும், அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும். ஏசாயா 46:11 2 வசனத்தை சேர்த்து வாசித்து ஜெபம் பண்ண போறோம். ஏசாயா 46:11 வாசிக்கிறோம். ஊராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கில் இருந்தும் என் ஆலோசனை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்தில் இருந்தும் வரவழைக்கிறவராய் இருக்கிறேன். அதை சொன்னேன், நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், செய்து முடிப்பேன். என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்தில் இருந்து வரவழைக்கிற கர்த்தர். அல்லேலூயா. தூர தேசத்தில் இருந்தாலும் என் ஆலோசனையை நிறைவேற்றுகிறவர்களை கர்த்தர் கொண்டு வருவார். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். யாரு? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த சந்தோஷத்தோடு எவ்வளவு தூரமாக இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு, மீட்கப்பட்டவர்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அவங்க தலையில் இருந்தால் சர்ச்சைக்கு வர்றது அவங்களுக்கு தூரம் ஒரு பொருட்டல்ல. அல்லேலூயா. எவ்வளவு தூரம் இருந்தாலும் சரி, இதெல்லாம் தூரத்துலேருந்து வர்றவங்க டைமுக்கு வந்துடுறாங்க, பக்கத்துலேருந்து வர்றவங்க தான் லேட் ஆகுது. தூரத்திலிருந்து வரவழைக்கிறவன் இந்த மகிழ்ச்சி, இந்த சந்தோஷம், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகணும் அப்படிங்கிறது. இதெல்லாம் அப்புறம் அவங்க சொல்கிறாங்க, இங்கே இருந்தால் நல்லா இருக்கும். உமக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், அப்படி மறந்து இங்கே உட்காந்துடலாம். 3 நாளா வசனத்தை கேட்டுட்டு அப்படியே உட்காந்துட்டாங்க. இங்கே கேட்குறாங்க. மத்தேயு 5, 6, 7, 3 இதுலேருந்து பிரசங்கம் பண்ணுறாரு, சத்தியத்தை கொடுக்குறாரு, இங்கே உட்காந்துருக்குறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை இப்படியே அனுப்பி விட்டா தோந்துருவாங்க. ஏதாவது அவங்களுக்கு என்ன செய்யுங்க? ஆகாரம் கொடுங்கண்ணே. ஏன்? அவங்க எத்தனை நாளாக இருந்தாங்க? 3 நாளாக இருந்தால் சாப்பாடு கொடுக்கலாம். இப்போ நம்ம 11:30க்கு ஜெபம் பண்ணி அனுப்பிச்சிடுவோம், இல்லைன்னா சாப்பாடு கேட்டப்படாது. அல்லேலூயா. ஆமென். 3 நாளாக உட்காந்துருக்காங்க. 3 நாளாக உட்காந்து ஒரு ஆஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கில் இருந்தோம் என் ஆலோசனை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறேன். சொன்னேன், திட்டமடினேன், நிறைவேற்றுவேன். ஏசாயா 60:22 வாஸ்து ஜெபம் பண்ணுவோமா? ஏசாயா 60:22. கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம், சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியாய் மாறுவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் ஜெபம் பண்ணுமா? இந்த 2 வாக்குத்தத்தம் ஏசாயா 35 சொல்லப்பட்ட காரியங்கள் இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய சபையிலே அது அப்படியே காணப்பட வேண்டும். இது என்னைக்கோ வருவதல்ல, என்னைக்கோ நடப்பதல்ல. இன்றைக்கு இப்பொழுது இந்த உலகத்திலே நாம் பரலோகத்தை அனுபவிக்க வேண்டும். முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த பூமியிலே நாங்கள் பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை நாங்கள் அனுபவிக்க வேண்டும். அல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. நல்ல முழங்கால் போட்டு ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். அப்பா, கர்த்தருடைய மகிமையை நாங்கள் பார்க்க வேண்டும், கர்த்தருடைய பிரசன்னத்தை நாங்கள் பார்க்க வேண்டும், தேவனுடைய அபிஷேகத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், கர்த்தர் நம்மை அவர் உயர்த்துகிறவர், கர்த்தர் நம்மை கனம் பண்ணுகிறவர். அல்லேலூயா. அந்த பாதை பெரும் பாதை, அது பரிசுத்த வழி, அது பரிசுத்த பாதை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ரட்சிப்பின் அந்த ஒரிஜினலை அனுபவிக்கணும். சொல்லுங்க, ரட்சிப்பின் ஒரிஜினல், ரட்சிப்பின் ஒரிஜினல். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இஷ்டம் போல வாழக்கூடாது, வசனத்துக்கு விரோதமா வாழக்கூடாது, சாட்சி இல்லாம வாழக்கூடாது. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள உங்களை பற்றி கேட்டால் நல்லா சொல்லணும், நல்லா கை வைத்து சொல்லுங்க. அதெல்லாம் அவங்ககிட்ட போய் கேட்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. உங்களை சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட கேட்டால் அவங்க உங்கள் சர்ச்சுக்கு வர்றாங்க, அவங்க நல்லா இருக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையில் மாற்றங்கள் இருக்கிறது, நல்ல சுபாவங்கள் இருக்கிறது, நல்ல குணங்கள் இருக்கிறது என்று நம்ம சொல்ல வேண்டும். அவங்கெல்லாம் பொறாம
பிடிச்சவங்கன்னு ஒத்த வரியில முடிச்சிடக்கூடாது. இல்லை இல்லை, ஹலே லூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க, நல்ல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. நாங்கள் இன்னும் மாற வேண்டும் அப்பா, இன்னும் மாற வேண்டும். ஏன் மற்றவங்களுக்கு இந்த ஆசீர்வாதங்களை கொண்டு போக முடியல? ஏன் இதை சொல்ல முடியல? மனம் பதறுகிறவர்களை பார்த்து ஏன் சொல்ல முடியல? நீயே மனம் பதறிக்கிட்டு இருக்கிற, நீயே இன்னும் ஆடிக்கிட்டு இருக்கிற. ஊசலாடுகிற வாழ்க்கை அல்ல ரட்சிப்பின் வாழ்க்கை என்பது, அலசடிப்படுகிற வாழ்க்கை அல்ல. நீதியினால் ஸ்திரப்பட்டு இருப்பாய், நீதியினால் ஸ்திரப்பட்டு இருப்பாய். ஹலே லூயா, ஹலே லூயா, ஹலே லூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க, சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஹலே லூயா. கர்த்தருடைய கரம் நம்மேல் இருந்து நம்மை நடத்தும்படி, நம்மை நடத்தும்படி. ஹலே லூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹலே லூயா. நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து நல்ல சத்தத்தை உயர்த்தி நல்ல ஜெபம் பண்ணுவோமா? ஹலே லூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், கர்த்தர் நம்முடைய எல்லைகளை பெரிதாக்குகிறவர், நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறவர். ஹலே லூயா. நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹலே லூயா, ஹலே லூயா, ஹலே லூயா. தகப்பனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுவோமா? ஹலே லூ. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பா, எல்லையை பெரிதாக்குவா, என்னை நிறைத்து காக்குவா. கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பா, எல்லையை பெரிதாக்குவா, நன்மையால் என்னை நிறைத்து என்றென்றும் திருப்தியாக்குவா. நான் மேலே மேலே உயர்ந்திடுவே, உயரே எழும்பிடுவே. நான் மேலே மேலே எழும்பிடுவே. கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பா, என் எல்லையை பெரிதாக்குவா, நன்மையா என்னை நிறைத்து என் மேல் அவர் கரமும், சத்துரு மேல் அவர் சினமும். என் மேல் அவர் கரமும், சத்துரு மேல் அவர் சினமும். அறியப்படும் நாட்கள் வரும், இருதயம் மகிழ்ந்திடுமே. அறியப்படும் நாட்கள் வரும், இருதயம் மகிழ்ந்திடுமே. நான் மேலே மேலே எழும்பிடுவேன், உயரே உயரே எழும்பிடுவேன். நான் மேலே உயரே உயரே எழும்பிடுவே. கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பா, எல்லையை பெரிதாக்குவா, நன்மையால் என்னை நிறைத்து என்றென்றும் திருப்தியாக்குவா. எல்லையை பெரிதாக்குவா, நன்மையால் என்னை நிறைத்து என்றென்றும் திருப்தியாக்குவா. கர்த்தர் என் பட்சத்தில், அவர் தீபம் என் தலைமே. தத்தளிப்பின் நாட்கள் இல்லை, இனி நான் சுகித்திருப்பேன். தத்தளிப்பின் நாட்கள் இல்லை, இனி நான் சுகித்திருப்பேன். நான் மேலே மேலே உயர்ந்திடுவேன், உயரே உயரே எழும்பிடுவேன். நான் மேலே கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பா, எல்லையை பெரிதாக்குவா, நன்மையால் என்னை நிறைத்து என்றென்றும் திருப்தியாக்குவா. கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பா, பெரிதாக்குவா, என்மையால் என்னை நிறைத்து என்றென்றும் திருப்தியாக்குவான். மேலே மேலே உயர்ந்திடுவேன், உயரே உயரே
எழும்பிடுவேன் மேலே. ஆமென். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், பெரும் பாதை, பரிசுத்த பாதை, மேலே உயர்ந்திடுவே, உயரே உயரே எழும்பிடுவே நான் மேலே. கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், எல்லையை பெரிதாக்குவார், நன்மையால் என்னை நிறைத்து எல்லையை பெரிதாக்குவார். கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், என் எல்லையை பெரிதாக்குவார், நன்மையால் என்னை நிறைத்து என்றென்றும் திருப்தியாக்குவார். ஒரு திருப்தியான வாழ்க்கை, ஒரு அமைதியான வாழ்க்கை, ஒரு அமைதியான வாழ்க்கை, புலம்பல் இல்லாத வாழ்க்கை, இதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். அங்கே பெரும் பாதை உண்டாயிருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். திசை கெட்டு போவது இல்லை. பேதையர்களாக இருந்தாலும், ஒன்றும் தெரியாதவர்களாக இருந்தாலும் வழி கெட்டு போவது இல்லை. அதுதான் கர்த்தருடைய பாதை, பரிசுத்த வழி. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் சந்தோஷத்தோடு பாடி சீயோனுக்கு வருவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் அவங்களுக்கு இருக்காது. அவங்க வாழ்க்கையில் போராட்டம் இருக்காது, குழப்பம் இருக்காது, சண்டை இருக்காது, தேவையில்லாத சாட்சி இல்லாத காரியங்கள் இருக்காது. கர்த்தர் கூட இருந்தா இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நடக்கும். அன்பின் நல்ல ஆண்டவரே, எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மகிமையையும் உம்முடைய மகத்துவத்தையும் நாங்கள் காணத்தக்கதாக ஆண்டவரே ஸ்தோத்திரம். தளர்ந்து போன கைகளை திடப்படுத்தி, தள்ளாடுகிற முழங்கால்களை ஆண்டவரை உறுதிப்படுத்தி, பலப்படுத்தி, அநேகருக்கு ஆசீர்வாதமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா, எங்களை பயன்படுத்துங்க, எங்களை உறுதிப்படுத்துங்க, சாட்சிகளாய் நிறுத்துவீராக. துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருந்து காப்பதாக. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். God bless you. இந்த பிளட்ஜ் பண்ண கார்டை இன்னைக்கு கொடுத்துட்டு போங்க.